விருந்து இருக்கைக்காக தலைமுடியை பிடித்து சண்டை போட்ட பெண்கள் வீடியோ காட்சிகள். இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் டைமில் காலேஜ் டைம்லலாம் நம்ம திடீர்னு பஸ்ஸில் போவோமா, அந்த டைமில் அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் தெரியுமா? நம்ம பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் பஸ்ஸுக்காக. திடீர்னு ஒருத்தர் எவனோ எங்கேயோ இருந்து ஓடியே வருவான், ஏலே பஸ் வந்துருச்சுலே அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டி வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கிற அக்காவுக்கு தவடாலே ஒன்று விடுவான். அப்படியே கர்ச்சீஃப் பேக் எதையாவது ஒன்று போட்டு இடம் பிடிச்சிடுவான். அப்படியே இடம் பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு கூட கஷ்டப்பட்டு நெருக்கி பிதிக்கி அங்கேயும் இங்கேயும் 4 இடி இடிச்சிட்டு நிற்பாங்க. குண்டு குண்டு ஆண்டிஸ்லாம் அங்கிட்டு இங்கிட்டு 4 இடி இடிச்சிட்டு இருக்கிற எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் கண்டக்டர் வேறு ஒருத்தர் வருவான். நம்ம அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு ஸ்டைலாக பஸ்ஸில் ஏறியிருப்போம். இப்போ கண்டக்டர் வந்து காசு கேட்டதும் பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அம்மா மாதிரி பாட்டி மாதிரிலாம் பர்ஸ்லேருந்து காசு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹேரோடு சேர்த்து பிச்சு இழுத்து காசு எடுப்பாங்க. சாரீ ஒருத்தவங்க கையில் இருக்கும், சாரீ இங்கே உருவி போய்கிட்டு இருக்கும், ஷால் ஒருத்தவங்க கையில் இருக்கும். அவ்வளோ கொடுமை. ஸோ இறங்கும்போது பார்த்தோன்னா நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் நசுங்கி பிசுங்கி கீழே வந்து சப்பல் கீழே எங்கேயாவது இருந்து பொறுக்கிக்கிட்டு பிச்சைக்காரி மாதிரி கரியல்லி போட்ட மாதிரி இறங்கி போவோம். அந்த கொடுமை இருக்கே, அந்த கொடுமை ஐயோயோ, இதெல்லாம் நினச்சாலே ரொம்ப சிரிப்பு வருது. எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி பிடிச்சி இடம் பிடிச்சிடுவாங்க. ஆனால் நான் பஸ் அங்கே வரதை பார்த்தது 10 அடி பின்னாடி போயிடுவேன். எப்போவும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான். 10 அடி பின்னாடி போயிட்டு ஏறுங்கடா தயவு செஞ்சு எல்லோரும் ஏறி போங்கடா, இந்த ஃபுட்போர்டில் தனியாக ஒத்த காலில் தொங்கிட்டு வந்தாலும் வருவேனே தவிர உள்ளே ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் தான் நிற்பேன். ஏன்னா உள்ளே நிற்கிறதாங்க கொடுமை. ஃபுட்போர்டில் கூட ஃப்ரீயாக நல்லா காற்று வாங்கிக்கிட்டு போகிற வர பசங்க பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு ஜாலியாக போகலாம். உள்ளே ஏறிட்டோம் நம்மளை பிச்சு வச்சு செஞ்சுடுவாங்க. ஸோ வெளியில் ஃப்ரீயாக ஃபுட்போர்டில் இது பண்ணிவிட்டு ஃபுட்போர்டில் காலை தொங்க போட்டு போகிறது கூட பரவாயில்ல. அதுக்காக நான் ஃபுட்போர்டில் எல்லோரும் ஜாலியாக போங்கன்னு சொல்லலை. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னு சொல்கிறேன். ஆனால் இதையெல்லாம் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் தாங்க. மினி பஸ்ஸில் போகிற சுகம் எப்படி இருக்கும் தெரியுமா? மினி பஸ்ஸில் நமக்கு ஒரு அழகான சீட்டு, ஒரு கூட்டம் கம்மியாக இருக்கிற டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து போடுவான் பாருங்கள் சாங்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். விதமாக ரகமாக அதுலேயும் 90s சாங்ஸ் தான் அதிகமாக. அவன் ஐட்டம் சாங்கே போட்டாலும் பரவாயில்லைங்க. மினி பஸ்ஸில் சாங் கேட்டுகிட்டே விண்டோ சீட்டில் உட்காந்து அவ்வளோ சுகமாக காற்று வாங்கிட்டு போகிற சந்தோஷம் இருக்கே அப்பா. அந்த ஒரு டே நம்ம இப்படி ஒரு சீட்டு மினி பஸ்ஸில் கிடச்சி இப்படி சாங் கேட்டுட்டு போகும்போது அந்த ஒரு டேவே சொர்க்கம் மாதிரி, அந்த ஃபுல் டேவே சொர்க்கம் மாதிரி இருக்கும். அதுதான் மினி பஸ்ஸோட மகிமை.